Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அல்வா செய்ய போறோம். அதாவது வாழைப்பழத்தை வச்சு நம்ம அல்வா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அல்வாக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பழமா எடுத்துர்க்கேன். 4 பழம் எடுத்துர்க்கேன் நான் வாழைப்பழம். எடுத்துர்க்கிற வாழைப்பழத்தை வந்து மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி போட்டுக்கறேன். நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ கடாயில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். முந்திரியை சேர்த்துடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம், திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். முந்திரி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதே கடாயில் நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தை வந்து நான் சேர்த்துடுறேன். வாழைப்பழம் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழம் பேஸ்ட் போடும்பொழுது எவ்வளோ இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 8லேருந்து இல்லை 10 நிமிஷம் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்வீட் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு. அதுக்கேற்றது போல் நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அல்வா வந்து கடாயில் அப்படியே ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த குங்குமப்பூவை சேர்த்துடுறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ கிண்டும் போதே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டணும்னா சரியாக போயிடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன். பாருங்கள், அல்வா வந்து கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அல்வா ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடுறேன். முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அல்வா. ஒரு கப்பில் நெய் தடவிக்கிட்டு அல்வாவை எடுத்து இப்போ இந்த கப்பில் போட்டுடுறேன். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பழம் அல்வா நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைப்பழ அல்வா பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாழைப்பழம் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.